புதிதாக கட்சி துவங்கி அரசியலுக்குள்ளே வந்திருக்கிற புதிய நடிகரின் மீது ஒரு பெரும் ஈர்ப்பை கொண்டு அவருக்காக பாடுபடுவதற்காக களத்தில் இருக்கிறார்கள். சமூக ரீதியாக வேற எந்த சமுதாயத்தையும் சொல்ல முடியல, முஸ்லீம் சமுதாயம் அந்த சின்னத்தில் இருக்கு. என் பையன் கன்வின்ஸ் பண்றாங்க, பையனுக்காக வேண்டி போட்டுடலான்னு நினைக்கிறேன். நோன்பு வச்ச நன்மை கிடைச்சிருச்சு. என்னப்பா கிடைச்சிச்சு? அண்ணனை பார்த்துட்டோம்ல, தொட்டுட்டோம்ல, அண்ணன் கையை தொட்டு நோன்பு வச்ச நன்மை கிடைச்சிருச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி அவர்கள் ஒரு தடவை சொல்றாங்க, இதா லுய்யாத்தில் அமானத்து ஃபன்தலிரி சாகா, அமானிதங்கள் பாழ்படுத்தப்படுவதை நீங்கள் கண்டால், பாழ்படுத்தப்பட்டால் ஃபன்தலிரி சாகா, நீங்கள் கியாமத் நாளை எதிர்பாருங்கள். உலகம் முடிய போற காலகட்டம் எப்படி இருக்கும்னு கேட்டா, அமானிதங்களை பாதுகாக்கிற மக்களை நீங்க பார்க்க முடியாது. எங்க பார்த்தாலும் அமானிதங்களை வீணடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க, அப்படின்னா என்ன அமானிதங்கள் வீணடிக்கப்படுவது என்றால் என்ன, அதை எங்களுக்கு விளக்குங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி, இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி, பொறுப்புகள் தகுதியற்றவர்களிடம் ஒப்படைக்கப்படுவது இருக்குதே, அதுதான் அமானிதங்கள் வீணடிக்கப்படுவது என்கிறார்கள். பொறுப்பை தகுதி ஒரு ஆளை ஒரு பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு பதவிக்கு தேர்ந்தெடுக்கிறோம். அந்த பதவிக்கு தகுதி அற்றவனை அந்த பதவிக்கு நாம தேர்ந்தெடுத்தோம்னா நாம அமானிதத்தை வீணாக்கிறதா அர்த்தம். இப்ப இந்த வசனம் நாம் இருந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே மிக பொருத்த பாடு நிறைந்த ஒரு வசனம். இப்ப இன்னும் சில நாட்கள்ல தேர்தல் வர இருக்கிறது. தேர்தலுடைய காலம் என்பது நாம யாரை பொறுப்புக்கு தேர்ந்தெடுப்பது என்பதுதான் தேர்தல் என்பது. அப்ப நாம சாட்சியாளர்களாக இருக்கிறோம். இவனை தேர்ந்தெடுக்கலாம், இந்த கட்சியை தேர்ந்தெடுக்கலாம், இவங்களை முதலமைச்சராக வைக்கலாம் அப்படி நாம தேர்வு செய்கிறோம் என்று பொருள். அப்ப அந்த இடத்துல தேர்வு செய்யக்கூடிய இடத்துல நம்ம கையில் ஒரு பொறுப்பு வழங்கப்படுகிறது. அந்த பொறுப்பை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் இது குறித்தும் நாளை மறுமையிலே நாம் கேள்வி கேட்கப்படுவோம். ஒரு தேர்தல் வருகிறது, அந்த தேர்தலில் ஒரு முஸ்லிமுடைய பொறுப்பு என்ன? நாம் ஒரு இஸ்லாமிய அடிப்படையிலே தான் அனைத்தையும் பார்க்க வேண்டும். உலகத்துல பல பேர் பல மாதிரி சொல்லுவாங்க. மதத்தை மறுக்கிறவங்க, மதத்துக்கு வெளியில இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் பல்வேறு வகையான போதனைகளை செய்யலாம். ஆனால் ஒரு முஸ்லீம் உலகத்தை பார்ப்பதற்கு தன்னுடைய வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது, இஸ்லாம் என்கிற கண்ணாடி அணிந்து தான் பார்க்கணும். அவ்வாறு அணிந்து பார்க்கறதுனால உலகத்துக்கு கேடு கிடையாது. மற்ற மதங்களையோ மற்ற சித்தாந்தங்களையோ ஒரு கண்ணாடியா போட்டுக்கிட்டு உலகத்தை பார்த்தாங்க அப்படின்னா அதுல பல பிழைகள் வரும், பல தவறுகள் வரும், பல தீமைகள் ஏற்படும். ஆனால் இஸ்லாம் என்கிற கண்ணாடியை போட்டு இதை நான் எப்படி பார்க்கணும், எப்படி அணுகணும், எப்படி முடிவெடுக்கணும், இதுக்கு அல்லாஹ் எனக்கு ஏதாவது வழிகாட்டுதல் தந்திருக்கிறானா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இதற்கு நமக்கு வழிகாட்டுதல் இருக்கிறதா என்கிற கோணத்திலே பார்ப்பதும், அந்த கோணத்திலே சிந்திப்பதும், அந்த அடிப்படையிலே முடிவெடுப்பதும் இந்த உலகத்திற்கு நன்மை தரக்கூடியதாக அமையும். அந்த வகையில் ஒரு முஸ்லிமுடைய மிக முக்கியமான பண்புகளில் ஆகச்சிறந்த பண்பு என்னன்னா, ஒரு முஸ்லிம் பொறுப்புடையவனாக இருக்க வேண்டும். பொறுப்பற்றவனை இப்ப என்ன அப்படின்னு எதையுமே அலட்சியமா கிடக்க முடியாது. அப்ப ஒரு மூமினுடைய அடிப்படை பண்புகள்ல மிக முக்கியமான ஒரு பண்பு பொறுப்புணர்ச்சி. இப்போ ஒரு பெரும் பொறுப்பு நம் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரை தேர்ந்தெடுக்க போற, ஏன் யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய அளவில் நம்முடைய எல்லா வாழ்வின் எல்லா அம்சங்களையும் பாதிக்கக்கூடிய முடிவுகளை, தீர்மானங்களை, சட்டங்களை இயற்ற போகிறவர்கள் அவர்கள்தான். நமக்கு மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம சமூகத்துக்கு மட்டும் இல்லை, இந்த அதிகார எல்லைக்கு உட்பட்ட இடத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஒவ்வொரு விலங்குக்கும், ஒவ்வொரு மரத்துக்கும், ஒவ்வொரு ஆத்துக்கும், ஒவ்வொரு மலைக்கும், ஒவ்வொரு கடலுக்கும் அவங்க போடக்கூடிய சட்டம் பாதிக்க போகுது. ஒரு துரும்பு இடம் கூட அந்த அதிகாரத்தை விட்டு வெளியில போகாது. தமிழகத்துக்கு ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அந்த முதலமைச்சருடைய அதிகார எல்லை எவ்வளவு? தமிழ்நாட்டுக்குள்ள ஒவ்வொரு இன்ச்சு இடமும் அவருடைய அதிகாரத்துக்குள்ள. நான் போடுற சட்டையில இருந்து, என் பட்டன்ல இருந்து, இங்க இருக்கிற மைக்கில் இருந்து, ஓடுற ஃபேன்ல இருந்து, எரியிற லைட்ல இருந்து, கட்டியிருக்க வாட்சில இருந்து, காலில் போடுற செருப்புல இருந்து, விதைக்கிற விதை, அதுக்கு வர்ற தண்ணி, பாசனம், உரம், எதுவுமே மிச்சம் கிடையாது. எல்லாவற்றிலும் அவர்களுடைய ஆதிக்கம் இருக்கிறது. அப்படியானால் இவ்வளவு பெரிய பொறுப்புக்கு ஒருத்தவங்களை நாம தேர்ந்தெடுக்கிறோம்னா அப்ப நாம எவ்வளவு பொறுப்போடு செயல்படணும். நம்முடைய விருப்பு வெறுப்புகள்லாம் ஒரு பக்கம் அப்படி இருக்கும். விருப்பு வெறுப்பு 1000 இருக்கலாம். எனக்கு தனிப்பட்ட முறையில் பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். தனிப்பட்ட முறையில் அந்த கட்சியை சார்ந்தவர்களோடு எனக்கு பகை இருக்கலாம், வெறுப்பு இருக்கலாம். ஆனாலும் இருக்கிறதுல பெஸ்ட் யார், எல்லாத்துக்கும் யார் நன்மை செய்வா, எல்லார் விஷயத்திலையும் ஓரளவுக்கு பெட்டரான ஆள் யாரு, 100% பெற்று நம்ம சொல்ல போறது இல்லை.
அப்படி யாரும் இந்த களத்தில் இல்லவும் இல்லை. யார் நிற்கிறா? யார் அப்படி சொல்ல முடியும்? இந்த களத்திலே போரிடக்கூடிய, இந்த களத்திலே போட்டியிடக்கூடிய மனிதர்கள்ல, வேட்பாளர்கள்ல ஒரு ஆளை பெர்ஃபெக்ட் சூப்பர் அப்படின்னு இந்த மேடையில இருந்து அடித்து சொல்லக்கூடிய ஒரு மனிதரை காட்ட முடியுமா? யாருக்கு நம்ம அப்படி உத்தரவாதம் சொல்லலை. ஆனாலும் இருக்கிறதுல பெட்டர் எது, அப்படி தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குல்ல. யார் வந்தா நாட்டுக்கு நல்லா இருக்கும், யார் வந்தா எல்லா சட்டத்திட்டங்களையும் ஓரளவுக்கு மக்கள் அனுசரிச்சு கொஞ்சம் நியாயமா கொஞ்சம் வெக்க உணர்வோடு எல்லாம் போட்ட முதலீட எடுக்கத்தான் செய்வான். ஆனா எடுக்கிறதுல கொஞ்சம் ஊருக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு கொடுக்குறவன் எத்தனை பேர்? எடுத்த எல்லாத்தையும் ஊருக்கே அப்படியெல்லாம் ஒருத்தரும் இல்லை. அதெல்லாம் காலம் மலையேறி போச்சு. 10 கோடி 15 கோடி 20 கோடி 30 கோடி முதலீடு பண்றது உங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கா? உங்களை எல்லாம் பெரிய கோடி சொல்ல ஆக்கி மகிழ்றதுக்கா? ஒண்ணும் கிடையாது. அது இல்லை. அவனும் 10 கோடி போட்டிருக்கான், இவனும் 10 கோடி போட்டிருக்கான். வரப்போறது 20 கோடினா மொத்த 20ஐயும் சுருட்டிட்டு போறவன் அவன். அதுல ஒரு 5 நமக்கு கொடுத்துட்டு மீதி 15 சுருட்டிட்டு போறவன். அவ்வளவுதான் கேள்வி. எனவே இன்றை அதுவும் வரக்கூடிய இந்த இப்போ உள்ள தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம சமூகம் முடிவெடுக்கிறது பெரிய சிக்கல்லாம் ஒண்ணுமில்லை. கடந்த காலத்தில் அப்படி பெரும் சிக்கலான தேர்தல்களையும் சந்திச்சிருக்கிறோம். இப்போ ஓரளவிற்கு இருக்கிறதே பெட்ரு இப்படிதான்ப்பா அப்படின்னு ஒரு பெரும்பான்மை சமூகமே முடிவெடுக்கிற அளவிற்கு கண்ணுக்கு முன்னாடி பளிச்சுன்னு தெரியுது சூழல். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூழல் அமைஞ்சிருக்கிறது. அதுலேயும் சில பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாம். இருக்கிறதே இதான்ப்பா, இல்லாட்டி அவன் வந்து அவன் பெரிய ஆபத்து, சமூகத்திற்கு கேடு, நாட்டுக்கு கேடு. அவன் கொண்டு வர்ற சட்டம் திட்டம் எல்லாமே ஆகப்பெரிய 2 பெரும் கட்சிகள் யாருக்கு மாறி மாறி வருவதற்கு அதிகாரத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு யோசிச்சா இந்த 2 பேர்ல அவன் வந்து அவனுடைய கூட்டணி கட்சிகளை எல்லாம் பாரு பெரிய ஆபத்தானவர்களோடு கூட்டு வச்சிருக்காங்க. வேண்டாம், இது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தேர்ந்தெடுப்பதற்கு பிக்சர் ஓரளவிற்கு இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்துக்கு முன்னாடி தெளிவா இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த இடத்துல தேவையில்லாமல் குழப்பிக் கொள்ளாமல் நேர்மையாக நின்று பொறுப்புணர்ச்சியோடு, ஒருவேளை நீங்கள் பொறுப்புணர்வோடு சிந்தித்து உங்களுக்கு ஒரு மாற்று முடிவு வந்தால் அதை செயல்படுத்துங்க. அல்லாஹ்விடத்தில் குற்றவாளி ஆயிட மாட்டீங்க. நம்ம எல்லாரும் பெரும்பான்மையா ஒன்று சொல்றோம், அதுக்கு மாற்றமா செயல்படுவதுதான் பொறுப்புணர்ச்சி என்று. இறையச்சத்தோடு உங்களுக்கு ஒரு முடிவு வந்தால் அந்த முடிவை செயல்படுத்துங்க. அல்லாஹ்விடத்தில் குற்றவாளி ஆயிட மாட்டீங்க. ஆனா நீங்க பொறுப்புணர்ச்சியோடு முடிவெடுத்தீங்களா இல்லையா, அதான் கேள்வி. அது பிழையா கூட இருக்கலாம், நாளைக்கு அது தவறா கூட போயிடலாம். ஆனாலும் நீங்கள் எடுக்கிற முடிவு எந்த சார்பும் இல்லாம, எந்த ஆதாயமும் இல்லாம, கொடுக்கிற காசு பணத்தின் மீது அந்த லாபத்தை எதிர்பார்க்காம, அல்லது இந்த கட்சிக்கார ஆட்சிக்கு வந்துட்டோம்னா நம்ம ஃப்ரெண்டு அதை வச்சு அதை சாதிக்கலாம் இதை சாதிக்கலாம் என்கிற உள்நோக்கம் எதுவும் இல்லாம நேர்மையான உணர்வோடு இந்த நாட்டை காப்பதற்கான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறோம், எனவே நேர்மையானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்ச்சியோடு நீங்கள் தேர்வு செய்தால் பெட்டர். முடிஞ்சு. இப்போ தமிழ்நாட்டில் வரக்கூடிய ரொம்ப பெரிய நம்ம சமூகத்தை சார்ந்து வரக்கூடிய பெரும் சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டா, பெரும்பாலும் நம்முடைய சமுதாயம் ஒரு அணியில திறந்து நிற்கிற இந்த தருணத்தில் நம் சமூகத்தினுடைய வாலிபர்கள், இளம்பெண்கள் இவர்களுடைய வாக்குகள் குறித்து ஒரு பெரும் கேள்விக்குறி தமிழகத்திலே எழுந்திருக்கிறது. எல்லா கட்சிகளையும் ஆளும் திமுக உட்பட வயிற்றுல புளிய கரைக்கிற விஷயம் என்ன தெரியுமா? எல்லாருமே வாலிப பருவத்தில் இருக்கிறவங்க, குறிப்பா இளம் பெண்களாக இருக்கிறவர்கள், ஆண்களை விட்டுருவோம், முதல்நிலை வாக்காளர்கள் ஒரு 2-3 தடவை வாக்களித்து விட்டு அந்த லெவலில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள், இளம் பெண்கள், அவர்கள் எல்லாருமே சாலிடாக புதிதாக கட்சி துவங்கி அரசியலுக்குள்ளே வந்திருக்கிற புதிய நடிகரின் மீது ஒரு பெரும் ஈர்ப்பை கொண்டு அவருக்காக பாடுபடுவதற்காக களத்தில் இருக்கிறார்கள். சமூக ரீதியாக வேற எந்த சமுதாயத்தையும் சொல்ல முடியல, முஸ்லிம் சமுதாயம் அந்த சின்னத்தில் இருக்கு. இது உளவுத்துறையுடைய ரிப்போர்ட் அதான், கட்சிகளுடைய ரிப்போர்ட் அதான், திமுகவுடைய ரிப்போர்ட் அதான், தவேகாவுடைய ரிப்போர்ட் அதான். இளம் பெண்களுடைய வாக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா மற்ற எந்த சமுதாய இளப்பெண்களுடைய வாக்கும் சமூக ரீதியா சொல்ல முடியல. ஆனா முஸ்லிம் சமுதாய இளம்பெண்களுடைய வாக்கு அவருக்கு இருக்குங்கிறாங்க. நிறைய கொந்தளிப்புகள் வருகிறது. இது பொதுவாக சமூக வலைதளங்களில் பேசுறாங்க, விவாதிக்கிறாங்க. இப்படி இருக்க சமுதாயம் பிள்ளைங்க வந்து பெற்றவங்களை கன்வின்ஸ் பண்றாங்க, இந்த தடவை நீ அவருக்கு தான் ஓட்டு போடணும், மாறி மாறி ஓட்டு போட்டாச்சு, இத்தனை வருஷம் இருந்தாச்சு, ஒன்றும் செய்யலை, இவர் வந்தா அப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ணிடுவார். என் பையன் வந்து கன்வின்ஸ் பண்றாங்க, பையனுக்கு வேண்டி போட்டுடலான்னு நினைக்கிறேன். நீ இவருக்கு போட்டால் சரி, அவருக்கு போட்டால் தப்பு, அது அல்ல என்னுடைய முடிவு.
இந்த முடிவை ஏன் எடுக்கிறீர்கள்? உங்களிடத்தில் தெளிவான ஒரு பொறுப்புணர்ச்சி நிறைந்த பதில் இருக்கிறதா? அதான் என்னுடைய கேள்வி. ஒரு பக்கம் பெரியவங்க எல்லாம் புலம்புறோம், இப்படி இருக்கிற சமுதாயம். நான் ரொம்ப குறைந்தபட்ச ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நம்முடைய வாலிபர்களும் இளம்பெண்களும் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சமூக வலைதளத்தில் கொந்தளிக்கிற, அதை திட்டி தீர்க்கிற, அது மாதிரியான பதிவுகள் வருகிற பொழுது கீழே போய் கமெண்ட்ல எழுதி குவிக்கிற என்னுடைய சமூக வலைதள இஸ்லாமிய சமூக வலைதள போராளிகளை பார்த்து நான் கேட்கிறேன். ஏன்னா அப்படி வருது இல்ல. ஒரு பையன் சொல்றான், எப்படி சொல்லலாம், நோன்பு வச்சது நன்மை கிடைச்சிருச்சு எனக்கு, நோன்பு வச்ச நன்மை கிடைச்சிருச்சு. என்னப்பா கிடைச்சிச்சு? அண்ணனை பார்த்துட்டோம்ல, தொட்டுட்டோம்ல, அண்ணன் கையை தொட்டு நோன்பு வச்ச நன்மை கிடைச்சிருச்சு. என் வீட்டுக்காரரை விட எனக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும். முக்காடு தான், முஸ்லீம்கள் தான், முஸ்லீம் வாலிபர்கள் தான், முஸ்லீம் இது மாதிரி அவ்வளோ இருக்கு. 1 2 இல்லை, அப்படி இருக்கு அவ்வளோ. கீழே போய் பார்த்தீங்கன்னா நம்ம சமூக வலைதளம் போய் பயங்கர சண்டை. நீ எல்லாம் நாசமா போயிடுவேன், நீ எல்லாம் மறுமையில் எப்படியாவது தெரியுமா, உனக்கெல்லாம் அது இருக்கா இது இருக்கா. ஆகச்சிறிய மிக குறைந்த ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர்கள் இந்த நிலையில் இருக்கிறார்களே, இது பிழை, உங்கள் பார்வையில் பிழை என்று சொன்னால் இந்த பிழையை அவர்களுக்கு உணர்த்துவதற்கு நீங்கள் செய்த வேலைகள் என்ன? பிழை தானே, தப்பு தானே. இந்த தப்பு அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரி செஞ்சீங்களா? செஞ்சு போட்டு நீங்க போய் கம்பு சூத்துங்க. நம்முடைய வாலிபர்களுக்கு 10th படிக்கிற, 12th படிக்கிற, காலேஜ் படிக்கிற நம்ம பிள்ளைங்களுக்கு மார்க்கத்தை, சமூகத்தை, இதன் சிக்கலை கற்றுக் கொடுப்பதற்காக நம்மிடத்தில் இருக்கிற சமூக ரீதியாக முஸ்லீம்களிடத்தில் இருக்கிற சிஸ்டம் என்ன? ஒரு சிஸ்டத்தை காட்டுங்க. நீங்க 5 வயசு பிள்ளைக்கு வச்சிருக்கோம், பள்ளியாசல் மக்தமாரசா வச்சிருக்கோம். 5 வயசு, 6 வயசு, 7 வயசு, 8 வயசு எஸ்எல் குரானை தூக்கிட்டு மதரசா போறான், குரானை தூக்கிட்டு மதரசா போறான். அதே எடுத்து ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, சரியோ தப்போ ஏதோ ஒரு இறையச்சத்தை, ஒரு தக்குவாவை, ஒரு தொழுகையை, ஒரு போதனையை, அல்லாஹ்வுடைய சட்டத்தை 7 வயசு, 8 வயசு, 9 வயசு, 10 வயசு, 12 வயசு சொல்லி கொடுக்கிறார். 10th வந்தாச்சு, 12th வந்தாச்சு, எல்லாத்தையும் இழுத்து முடியாச்சு. ஏன்பா மதரசா வரல? 10th இல்லாட்டி செத்துருவார் பாருங்க. 10th வந்தவர் மதரசாக்கு வரலாட்டி செத்துருவார் பாருங்க, சாப்பாடு கிடைக்காது பாருங்க. 10th 12th எல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு வார ஜும்மாக்கள்லையாவது ஏதாவது அறிவுரை சொல்லுவாங்க, அது கூட கிடையாது. எத்தனை பள்ளிக்கூடத்தில் ஜும்மா சொல்றான் புள்ள, வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு. அவனுக்கு இந்த மார்க்கத்தை, சமூகத்தை கற்பிப்பதற்கு என்ன இருக்கு? ஒரு மண்ணும் இல்லை. ஆனா கோவம் மட்டும் பொத்துக்கிட்டு வருது. எத்தனை பள்ளிக்கூடத்தில் ஜும்மா சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு? ஒரு 20% பிள்ளைங்க தமிழ்நாட்டில், ஒரு 20% முஸ்லீம் பிள்ளைங்க சும்மா சொல்லுவாங்களா? ஒரு 20% இருக்குமா? அந்த 20 எப்படி இருக்கு? அவங்களா கூடி திருச்சியிலே எத்தனை ஸ்கூல் இருக்கு? அத்தனை ஸ்கூல்ல ஒரு 4-5 ஸ்கூல்ல பிள்ளைங்க சும்மா தொழுவதற்கு பெர்மிஷன் இருக்கு. அவன் என்ன செய்வான்? அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் பெட்டரான ஒரு பையன் இருந்துச்சு, ஏதோ ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்லிட்டு ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு போயிடும், அவ்வளவுதான். உபதேசம் உண்டா? மார்க்க சூழலை புரிந்து கொள்கிற வாய்ப்பு உண்டா? ஒண்ணுமே இல்லைங்க. முழுக்க அந்த கலாச்சாரத்தில் வாழ வச்சுக்கிட்டு ஊரு, உலகம், பணம், காசு, மரியாதை, மார்க்க ரீதியா அவன் சிந்திப்பதற்கு, பண்படுவதற்கு எல்லா வாசலையும் இருக்க சாத்தி வச்சுட்டு நீங்க எதை கற்பிச்சிங்களோ, ஏதோ கொடுத்தீங்களோ அதை அவன் வெளிப்படுத்தும் போது ஐயோ இப்படி பண்றாங்க, ஐயோ நம்ம பிள்ளைங்க அப்படி இருக்க. ஒரு செய்தி சொல்றேன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு வறுமையான பஞ்சம் நிறைந்த ஒரு சூழல்ல ஒரு மனிதர் அப்பாத் இப்னு ஷுரஹ்பீல் என்கிற ஒரு நபித்தோழர் மதீனாவில் இருந்து ஒரு தோட்டத்துக்குள்ள புகுந்து அங்க இருக்கிற தானியங்களை தோட்டக்காரருக்கு தெரியாம எடுத்து சாப்பிட்டுறார். சாப்பிட்டு முடிச்சு வெளியே போகும்போது தோட்டக்காரர் வந்துடுறாரு, புடிச்சு அடி வெளுத்துறாரு. அவர் போட்டு சட்டை மேல சட்டை கிட்டையெல்லாம் பிடிக்கிறாரு, கிழிச்சிடறாரு, எடுத்துறாரு. வறுமை, பஞ்சம், சாப்பாட்டுக்கு வழியில சாப்பிட்டுட்டாரு. ஆனா அடி அவரால் பொறுத்துக்க முடியல. நேரா ரசூலுல்லாஹ் கிட்ட வந்துட்டாரு, கம்ப்ளைண்ட். செஞ்சே தப்பு வர்றாங்க, அடுத்த தோட்டத்துக்குள்ள புகுந்து தின்னது வர்றாங்க. ஆனாலும் கம்ப்ளைண்ட் பண்றாரு ரசூலுல்லாஹ் வந்து. ரசூலுல்லாஹ் தோட்டக்காரரை கூப்பிட்டு விடுறாங்க. தோட்டக்காரரை கூப்பிட்டு விட்டு ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பாருங்க.
நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், நீ எப்படிப்பா அவன் தோட்டத்துக்குள்ள போய் அவன் அனுமதி இல்லாம நீ பெர்மிஷன் கேட்டிருக்கணும்ல அப்படி சொல்லுவாங்க நினைச்சிருப்போம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 2 செய்தி சொல்றாங்க. மா அல்லம் தஹு இதுக்கான ஜாஹிலன், வலா அத்ஹம் தஹு இதுக்கான ஜாயிஅன். முதல்ல ஜாஹிலன், ரெண்டாவது ஜாயிஅன். 2 செய்தி சொல்றாங்க. ஒண்ணு என்ன, ரெண்டாவது சொன்ன செய்தி, அவன் உங்களை எடுத்து திருடி தின்னுட்டான்னு அடிச்சிய, அவன் பசியோடு இருக்கும்போது நீ சாப்பாடு கொடுத்தியா? கொடுத்துருந்தா திருடி இருப்பானா? இது 2வது செய்தி. வலா அத்ஹம் தஹு இதுக்கான ஜாயிஅன். அவன் பசியோடு இருந்து நீ சாப்பாடு கொடுத்துருந்தா ஏன்டா அவன் கள்ளப்பட்டியில் கையை வைக்க போறான்? நீ பட்டினி போட்டது ஓன் தப்பு. 2வது செய்தி. முதல் செய்தி சொல்றாங்க, மா அல்லம் தஹு இதுக்கான ஜாஹிலன், அவன் அறியாமையில் இருந்த பொழுது அவனுக்கு நீ கற்றுக் கொடுத்தாயா? அவனுக்கு தெரியலப்பா, அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு அந்த விஷயத்தை கற்பிச்சியா? நீ கற்பிக்காத உனக்கு, சொல்லிக் கொடுக்காத உனக்கு அவனை அடிக்கிறதுக்கு என்னதான் ரைட்ஸ் இருக்குன்னு கேட்கிறான். இந்த கேள்வி நம்மளும் வைக்க வராதா? ஒரு செட்டப்பும் இல்லைங்க. 15, 16, 18, 20, 22, 24 இந்த வயசுல இருக்கிற சம்மர் நேரத்தில் லீவ் விட்டா சும்மா வருவான். பள்ளியாசம் நிறையுதா? அதுக்கப்புறம் ஜூனு வழக்கம் போல. எல்லா பள்ளியாசலும் தான் இல்லை, இங்க மட்டும் இல்லை. ஜூன் மாசத்துல சும்மா போய் பாருங்க, இந்த மாதிரி நிற்பாங்களா? 2 செய்திகள். ஒன்னு என்னன்னு கேட்டா, வரக்கூடிய தேர்தலில் பொறுப்போடு தேர்தலை வாக்களிக்கணும், அலட்சியப்படுத்திடக்கூடாது. நமக்கு அருகில யாரேனும் மாற்று கருத்தில் இருந்தால் அவர்களுக்கு கற்பிப்பதற்கு முயற்சி எடுக்கணும். 2வது, நிரந்தரமாக அவர்களுக்கு மார்க்கத்தை கற்பிப்பதற்கான தொடர் முயற்சியாக வாரம் ஒரு முறையோ, 2 வாரங்களுக்கு ஒரு முறையோ, மாதத்திற்கு ஒரு முறையோ இந்த மார்க்கத்தை கற்பிப்பதற்கான ஏதேனும் ஒரு வழிமுறையை அவர்களுக்காக திட்டமிட்டு, பெரியவங்களுக்காக அவர்களுக்காக, அந்த ஏஜ் குரூப்புக்காக, டீனேஜர்ஸ்க்காக திட்டமிட்டு அதை உருவாக்கி செயல்படுத்துகிற பொழுதுதான் தார்மீக அடிப்படையில் இப்படிலாம் போறாங்களா அப்படின்னு கோபப்படுகிற நியாயமாவது நமக்கு வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி பொறுப்போடு நடந்து கொள்கிற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக.